ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான எக் சில்லி ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 5 முட்டை எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு, பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா முட்டையை ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வர முட்டை. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிட்டு, இந்த மாதிரி நல்லா ஒரு 4 தடவை எடுத்து விட்டுட்டு, அப்புறமா திருப்பி விட்டுட்டு, நல்லா இந்த ஓரத்தில் எடுத்து விட்டு, அதுக்கப்புறமா இதை ஸ்லைஸாக கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எக் சில்லிக்கு நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ முட்டையை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குடமிளகாயும் பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் செஞ்சோம்னா சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு, டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு, உப்பு அரை ஸ்பூன், கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே முட்டையில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் தூள். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை இதில் சேர்த்து நல்லா கலரிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. கலரிட்டு இறக்கணுன்னா சூப்பரான எக் சில்லி ரெடி. எக் பிரியர்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.